வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இந்த 5th டெஸ்ட் மேட்ச்ல ஓவலோட பிட்ச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, பிளஸ் வெதர் கண்டிஷன்ஸும் எப்படி இருக்க போகுதுன்றத டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்தியா பொறுத்தவரைக்கும் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை வின் பண்ணியே ஆகணும், அப்பதான் சீரிஸை லெவல் பண்ண முடியும். இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் ஒரு டிரானாலே போதும், உங்க சீரிஸ் 2-1 சொல்லி வின் பண்ணிடலாம். அப்படின்னும் போது வெதர் கண்டிஷன்ஸ் சடனா வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கலா சேஞ்ச் ஆயிடுச்சு. 2 days முன்னாடி நான் ரிவ்யூ போடும்போது அந்த டே 4ல மட்டும் தான் ஒரு 30% ரெயின் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேட்சுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 30%. அப்பார்ட் ஃப்ரம் தட் கிளைமேட் நல்லா தான் இருந்தது. ஆல் ஆஃப் சடனா வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா கிளைமேட் இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. டே 3 மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மத்தபடி டே 1 கிட்டத்தட்ட 50% ரெயின் ப்ரெடிக்டட், டே 2ல 30%, டே 4ல 30, டே 5ல 40. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி மேட்ச் மழையில பாதிக்க சான்சஸ் நிறைய இருக்கு. அப்படியாச்சுன்னா இந்தியா வில் பி வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா டிரா ஆகலாம், இங்கிலாந்து சீரிஸ் வின் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே கிரீனா இருக்குங்க. அதுக்கு தான் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா 4 பேஸ் பவுலர்ஸோட போயிருக்காங்க. தே கேன் பேட் ஆல்சோ. இந்தியா பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஆட மாட்டாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்படுறேன். We have to wait and see மக்களே.